சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஸ்டாலின் ஆட்டம் முடிந்தது. ஒட்டுமொத்த திமுகவும் அதிர்ச்சியில் இருக்கிறது. திருச்சியில் பிரச்சாரத்தை தொடங்கி ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய விஜய் அவர்களால் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள்தான் முதலில் பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் அவர்கள் நினைத்ததுபடியே 200 தொகுதிகளில் 2026 சட்டசபை தேர்தலில் வெற்றி அடைய முடியாது என்பது நன்கு புரிந்து கொண்டார் ஸ்டாலின் அவர்கள். இதைவிட தற்பொழுது மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்த வேண்டும் என்றால் முதலில் விஜய் அவர்களை அவமானப்படுத்த வேண்டும், இல்லை என்றால் மக்களிடம் பணத்தை கொடுக்க வேண்டும் என்ற முயற்சி தான் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார். ஆனால் விஜயை அவமானப்படுத்தும் விதமாக திமுக விஜயை டார்கெட் செய்து பிரச்சாரத்தை முன்வைத்தால் அது விஜயின் மீது இருக்கக்கூடிய பயம் திமுகவிற்கு வந்துவிட்டது என்று விஜய் அவர்களது கட்சி அதற்கு ஆதரவாகவே மக்களிடம் பிரச்சாரத்தை செய்யக்கூடும். இதனால் திமுகவிற்கு அதிக அளவு தோல்வியை உறுதி செய்யும். இதனால் திமுக பணத்தை ஆயுதமாக கொண்டு மக்களிடம் 10,000 வரை ஓட்டிற்கு கொடுப்பதற்கு முன்வர திட்டமிட்டுள்ளது. இது ஸ்டாலின் கதையை ஒட்டுமொத்தமாக முடிக்கும். ஆட்டத்தையும் ஒட்டுமொத்தமாக திமுகவிற்கு ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் முடிக்கும் விதமாக பறக்கும்படை அதிகாரிகளாலும் அமலாக்கத்துறை அதிகாரிகளாலும் சோதனைகள் நடைபெறுவதற்கு ஒரு வாய்ப்பையும் இது ஏற்படுத்தும். 2026 சட்டசபை தேர்தலில் திமுகவின் ஆட்டமும் ஸ்டாலின் ஆட்டமும் ஒட்டுமொத்தமாக முடிந்துவிடும். என்னதான் கனிமொழி அவர்களும் சரி மற்ற அமைச்சர்களும் சரி பிரச்சாரங்களை அதிக அளவு செய்தாலும் மக்கள் திமுகவை வெறுத்துவிட்டார்கள். 515 வாக்குறுதிகளில் இதுவரைக்கும் 20% கூட நிறைவேற்றவில்லை என்ற புகாரும் எழுந்துள்ளது. மேலும் திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை தழுவும் என்பதை நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம். அதாவது மக்களவை தேர்தலில் தான் 40 தொகுதிகள் புதுச்சேரியுடன் வெற்றியடைந்து விட்டதை பிறகு எப்படி திமுக தோல்வியை தழுவும் என்று நீங்கள் நினைக்கலாம். மக்களவை தேர்தல் என்பது வேறு, சட்டசபை தேர்தல் என்பது வேறு. இரண்டையும் ஒன்றாக பார்க்கக்கூடாது. மேலும் மக்கள் திமுகவை புறக்கணித்து விட்டார்கள். தமிழகத்தில் இனி திமுகவை வேண்டாம் என்ற மனநிலைக்கும் வந்துவிட்டார்கள். திமுக தோல்வியடையும். அதே சமயத்தில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்குமா என்று கேட்டால் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் ஆட்சியை பிடிக்கும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது.